பைபிளில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. இந்த பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு சொன்னாலே எல்லோரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க, நிறைய கமெண்ட்ஸ் வரும். இன்னும் எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறோம். தவறே இல்லை. ஆனால் பைபிளில் இன்னொரு ஒரு மறுபக்கமும் இருக்குது. வெல்கம் டு திஸ் ப்ரோக்ராம். பல கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்கலாம் கேள்வி. பிரதர் ஜெகன், வெல்கம் டு த ப்ரோக்ராம். பிளெஸ்ஸிங்னாலே நம்மளை அறியாமையே ஒரு இன்ட்ரெஸ்ட், தவறில்லை. ஏன்னா எல்லாருமே நமக்கு கடவுள் அன்பானவர், ஆசீர்வதிக்கிற தேவன், அதில் மாறு கருத்தே இல்லை. ஆனால் பைபிள் ஆல்சோ ஹேஸ் காட் அ லாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இப்போது செக்குலராக பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தீர்ப்பு வரும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே தீர்ப்பு. ஆனால் இந்த பைபிள் படிக்கிறவங்க ஆர் பைபிள் ஃபாலோவர்ஸ்க்கு நியாய தீர்ப்புன்னு இருக்குது. அப்போது இந்த தீர்ப்புக்கும் நியாயமான தீர்ப்பு இல்லை நியாய தீர்ப்புக்கும் வித்தியாசம் என்ன, எப்படி பார்க்கலாம் இதை? இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிங்கல்ல ஒன்று பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி, ஜனங்களுடைய மைண்டில், குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளஸ்ஸிங்கிறது வேறு, ஜட்ஜ்மெண்ட்ன்றது கோபம். ஓஹோ. அதாவது தேவன் சந்தோஷமாக இருந்தால் அதுக்கு பேர் பிளஸ்ஸிங், கோபமாக இருந்தாருன்னா அதுக்கு பேர் நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. நியாய தீர்ப்பு இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஜட்ஜி ஒருத்தரை ரிலீஸ் பண்ண போகிறாரு. இப்போது அவர் கோபமாக இருக்காருன்னு அர்த்தமா? இல்லை. அவனுக்கு அது என்னவா இருக்குது? இட்ஸ் a verdict. அவனுக்கு வெர்டிக்ட்டு. அவனை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆமாம். அவனுக்கு அது பிளஸ்ஸிங் தானே. ஆமாம். ஜெயிலுக்குள்ளே போவோமா மாட்டோமான்னு இருந்தவனுக்கு, இல்லைப்பா இன்னிலேருந்து நீ விடுதலை ஆகிட்ட, நீ குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறது ஒரு பிளஸ்ஸிங் தானே. பெரிய பிளஸ்ஸிங். ஏன் இந்த தீர்ப்பை அவங்க பிளஸ்ஸிங்காக பார்க்கல? ஆண்டவர் பூமியை நியாயத்திருக்கிறாருன்னு தான் சொல்லுது, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லுது. ஆனால் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்கிற அந்த வெர்டிக்டை இவங்க எடுத்துக்கவே இல்லை, அந்த தீர்ப்பை இவங்க எடுக்கவே இல்லை. பூமி அழியுது, அதை பண்ண போகிறாரு, இதை பண்ண போகிறார், இதையே எடுத்துக்கிட்டு நியாய தீர்ப்புக்கு பயப்படுறாங்க இவங்க எல்லாருமே. இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, எக்ஸாம் வருது. ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு பயப்படுறான்னா என்ன அர்த்தம்? சரியாக படிக்கலன்னு அர்த்தம். அதுவே நல்லா படித்த பையன் அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுவான். அவன் ஃபேஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அடுத்த கிளாஸுக்கு போக போகிறதுக்கு எனக்கு அது ஒரு பிளஸ்ஸிங்னு நினைப்பான், இல்லையா? ஒரு ஆயத்தத்தோட அடுத்த கிளாஸுக்கு நான் போகிறதுக்கு இது ஒரு எனக்கு படிக்கட்டது. அப்போ இந்த நியாய தீர்ப்பை இவங்க எல்லாருமே எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாதவங்களுக்கு அது பயமாக இருக்குது. அதனால தான் அதை அவங்க பிளஸ்ஸிங்காக பார்க்கல. ஆனால் பூமியிலேருந்து மேலே கூப்பிட்டு போகிறதுக்கு அது ஒரு எக்ஸாம் மாதிரி. அதே நேரத்தில் பவுல் சொல்கிறாரு, நான் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுகிறேன், ஆனால் நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமே, நான் இங்கே இருக்கேன், விட்டிங்கன்னா அங்கே போயிடுவேங்கிறாரு. இன்றைக்கி நியாய தீர்ப்புங்கிற வார்த்தை ஒரு விதமான கடினமான வார்த்தையாக போயிடுச்சு எல்லாருக்கும். அது தேவன் வராரு நியாயம் தீர்க்க போகிறாருன்னா, ஐயோ என்ன கெட்டவங்கள தான் நியாயம் தீர்க்க போகிறாரு, நல்லவனுக்கு ஏன் பயம்? ஆனால் பொதுவாகவே இந்த கொஸ்டின் வரேன், தீர்ப்பு தானே கடவுளோட தீர்ப்புன்னு வரணும், அதை ஏன் நம்ம பைபிள் ஃபாலோவர்ஸ் நியாய தீர்ப்புன்னு? அப்போ தீர்ப்புனாலே நியாயமாக தானே இருக்கணும், அது ஏன் நியாய தீர்ப்பு? அதுதான் இங்கே பிரச்சனையே. ஆதி காலத்தில் இருந்தே ஆண்டவர் இந்த தீர்ப்பு கொடுக்குற விஷயத்தில் அவர் சைடு உள்ளதுக்கும் மனுஷன் கொடுக்குற தீர்ப்புக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டாக்குறாரு. மனுஷன் கொடுக்குற தீர்ப்பில் நியாயம் இல்லாமல் இருக்கலாம். இப்போது நீதிபதியே தீர்ப்பு சொல்கிறாரு, அவருக்கு தெரியாது, அவர் வைக்கிற வாதங்களை வைத்து தான் ஃபேக்ட்ஸ் பொய்யா இருந்தால் கொடுக்குற அவங்க சமர்ப்பிக்கிறதான அந்த சாட்சிகள் பொய்யா இருந்துச்சு. ஆமாம், அதை பேஸ் பண்ணி ஃபேப்ரிகேட்டாக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அவன் பாதிக்கப்பட்டுருவான் இல்லையா? அப்போ அவனுக்கு அது நியாயமான தீர்ப்பாக இருக்காது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேருக்கும், ஏன்னா இவரே தான் அட்வொகேட்டு, இவரே தான் ஜட்ஜு, இவரே தான் சாட்சி, எல்லாமே இவரே தான். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டை பார்க்குறேன். சாடோம் அண்ட் கொமோரா விஷயத்தில் அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு, ஆனால் நானே பார்த்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ஹீ கம்ஸ் அண்ட் அவர் ஒரு இதை முடிச்சிடலாம் அப்படின்னு முடிச்சிருக்கலாம், ஆனால் ஐ கேம் டவுன் அண்ட் அதை பார்க்குறாருன்றாரு. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒருத்தர் அனுப்புகிறாருல்ல, காட் அங்கே இறங்கி வர்றார். நம்ம இந்த இதை கொஞ்சம் டீப்பாக போனால் தான் சோடோம் கொமோரா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். என்னென்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பிதாவாகிய தேவனை பல இடத்துல தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆபிரகாம் பார்க்க 3 பேர் வராங்க. ஆமாம். அதில் ஒன்று ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான்னு இருக்கும், 2 பேரும் சோதம் அழிக்க போயிடுவாங்க, அவங்க 2 பேரும் தூதர்கள்னு இருக்குது. இங்கே தேவனுக்கு முன்பாகன்னு இருக்குது. நிறைய பேர் இதை யாராக எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவனாக எடுத்துக்கிறாங்க. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பிதாவாகிய தேவன் ஒரு இடத்துல கூட வரல. ஃபஸ்ட்டு சாப்டர் ஜெனிசிஸில் மட்டும் அவரை பற்றினதான சித்தத்தை பற்றி சொல்லியிருக்கு.
ஆனால் பூமிக்குள்ளே கிரியை செய்தது எல்லாமே கிரைஸ்து தான். அந்த கிரைஸ்து தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஸோ அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் கிரைஸ்து தான் ஆபிரகாம் வந்து பார்க்குறாரு. அவர் தான் தூதனானவர். அவர் தான் ஜாஷுவா வந்து பார்க்குறாரு. அவர் தான் வந்துட்டு மோசேக்கிட்ட பேசுகிறாரு. அவர் தான் சிம்சோன் அம்மா கிட்ட பேசுகிறாரு. எல்லாமே கிரைஸ்து தான். ஜீசஸாக வெளிப்பட்டது தான் நியூ டெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த வரும்போது பிதாவாகிய தேவனுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு இன்னைக்கு உள்ள உலகத்தின் புரோட்டோக்கால் நான் சொல்கிறேன். அப்போ காடுகிட்ட கொண்டு போயிட்டு இவர் தூதனானவராக இருக்கார், ஆர்க் ஏஞ்சல் அல்லது சீஃப் பிரிஸ்ட் ஏஞ்சல், அந்த மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஏஞ்சலாக இருக்கார். அப்போ இவர் போய் அங்கே ரிப்போர்ட் கொடுக்கணும் கரெக்டாக இந்த நியாயத்தீர்ப்பு. ஏன்னா நியாயத்தீர்க்கிற அதிகாரத்தை யோவான் சொல்லுது, பிதாவாகிய தேவன் நியாயத்தீர்க்கிற அதிகாரத்தை தான் செய்யாமல் குமாரனிடத்தில் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. கிரைஸ்ட் கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த பவர் அவருக்கு தான் இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, கிரைஸ்ட் இருக்கு. இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் நியாயத்தீர்க்க போகிறது கிரைஸ்ட் தான் அவர் வரும்போது. அப்போ அந்த நியாயத்தீர்க்கிற கிரைஸ்ட் வந்து என்ன செய்கிறாரு, இவங்க செய்ததெல்லாம் கரெக்டான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்ல. எல்லா விஷயமும் தெரியும், பட் பை ஆர்டர் எல்லாமே இருக்கணும்ல. அந்த மாதிரி வந்து பார்த்தது தான் சோதம். ஆனால் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அர்த்தம் அதுக்கு பேர். இன்றைக்கும் அப்படி தான். கிரைஸ்ட் வந்து நியாயத்தீர்க்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நியாயமான தீர்ப்பு இருக்கணும்னு விரும்புகிறோம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பார்வைக்கு ஒன்று சரியாக இருக்கும், அடுத்தவன் பார்வைக்கு அது எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. டேவிடோட விஷயத்தை எடுத்துக்கோங்க. டேவிட் வந்து ஒரு தவறு செஞ்சிட்டார். உரியாவின் மனைவியின் இடத்துல அந்த தவறு நடந்துருச்சு, மிஸ்டேக் ஆகிடுச்சு. இப்போ அவரை அவங்களை கொண்டுட்டார். அது வந்து ஒரு பிளான்டு மர்டர். உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் மன்னிச்சிட்டார் டேவிடை, நம்ம அதை பேசுறதுக்கு தகுதி கிடையாது. ஆனால் உரியாவுடைய வீட்டில் எடுத்துக்கோங்க, அவங்க அப்பா அம்மாவுக்கு ராஜா கொலை பண்ணார். ராஜா வந்து இப்போது திருப்பி போய் மன்னிப்பு கேட்டார், கடவுள் வந்து மன்னிச்சிட்டார். அப்போ அவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு? அவங்களுக்கு wounded பார்ட்டி எப்படி அவங்களுக்கு? அப்போ நீங்கள் இவரை விட அவங்களுக்கு தானே ஒரு காயம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு தானே இப்போ வந்துட்டு ஹர்ட் ஆகிருக்கும். இப்போ இவங்களை எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணுவீங்க? இவங்க பார்வையில் கர்த்தர் எப்படி நீதி உள்ள நியாயாதிபதியாக இருப்பார்? இவங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்பு எப்படி கிடைக்கும்? என் பையனை அவங்க கொண்டுட்டாங்களே. அப்போ இந்த அதில் வந்து காட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்கள் படிக்கலாம் பைபிளில். இப்போ நீங்கள் எத்தனை கேள்வி என்ன கேட்குறீங்க, இன்றைக்காவது ஒரு எபிசோடில் நான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் பைபிள் சொல்லுங்க, இந்த விஷயத்தில் டேவிடுக்கு எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டது அவர் செய்த தப்புக்கு? என்ன கேட்டிங்கன்னா, என்னோட பார்வையில் மேத்யூவில் வந்து ஜீனியாலஜி வருது. இந்த ஜீனியாலஜியில் கிரைஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டே வராரு, இன்னாரோட பேக்ரவுண்டுன்னு சொல்லி ஆடம்லேருந்து வந்துனே இருக்குது. அதில் வந்து உரையாவின் மனைவியாக பட்ஷிபா அப்படின்னு சொல்லி உரையாவை ஞாபகப்படுத்தி அவர் வச்சிருக்காருன்றது என்னோட ஒரு பார்வை. இது ஒரு பார்வை. ஆனால் அதாவது என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் கர்த்தர் அதை மறக்கலை, அது அந்த உரையான்ற நேம் வந்து இந்த ஜீனியாலஜியிலே வருதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். கரெக்ட். இது வந்து கர்த்தர் செய்கிறது உரியாவுடைய அப்பா அம்மாவுக்கு இந்த நியாய தீர்ப்பு எப்படி தேவன் என்ன செஞ்சு அவங்கள வந்து ஆற்ற முடியும்? இப்போது அது வந்து லா பீரியடு, நியாயப்பிரமாண காலம். நியாயப்பிரமாணத்தின்படி சகோதரன் ரத்தத்தை சிந்தினவனுக்கு அவனும் சகோதரன் ரத்தத்தை சிந்தணும். அன்னைக்கு உள்ள லா படி அதை நான் சொல்கிறேன். இப்போ இந்தியன் லான்னு ஒன்று இருக்குது, இங்கே இருக்கிற நியாய தீர்ப்புலாம் இந்தியன் லா படி தான் இருக்கும், அமெரிக்கன் லா படி நம்ம பண்ண முடியாது. இந்த லேண்டு படி தானே. அப்போ அன்னைக்கு உள்ள ஜட்ஜ்மெண்ட் படி, அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உள்ள ஜட்ஜ்மெண்ட் படி ஒருத்தன் கொலை பண்ணானா அவனுக்கு ரத்தத்துக்கு ரத்தம் தான், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அன்னைக்கு உள்ளது. இப்போது டேவிட் வந்து உரியா வந்துட்டு இப்படி செஞ்சிட்டார். இப்போ இவருக்கு நீதி உள்ள நியாயாதிபதி தேவன் நியாய தீர்ப்பு செய்யணும். இவரை தண்டிக்கிறது வேற, சரி, இவரை தண்டிக்கிறது வேற. அவங்க வீட்டுக்கு அது நியாயமுள்ள தீர்ப்பாக இருக்கணும்ல. இப்போ கூட சில வீட்டில் எதாவது நடந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு வந்து கொலையாளிக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு தீர்ப்பை பார்க்குறாங்க. அந்த தீர்ப்பு அவனுக்கு தூக்கு தண்டனையோ ஏதோ ஒன்று இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீதி வென்றது அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை, நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படிம்பாங்க. அப்போ இவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இழந்தவங்க இவங்க தான். அப்போ உரியாவுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய ஃபேமிலிஸ் இழந்தவங்க, இவங்களுக்கு எப்படி நீங்கள் சரி கட்டுவீங்க? நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா காட் ஒரு விஷயத்தை செய்வார். இப்போது நிறைய பேர்ட்ட இந்த கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த வர்சேபால் குழந்தைய வந்து இறந்துடும். ஆமாம் இல்லையா? அங்கே ஆமாம் கிளியராக இருக்குது. இறந்த உடனே கர்த்தர் வந்து டேவிட் என்ன பண்ணிட்டாரு, அது நியாயம் தீர்த்துட்டாரு. அவன்
செஞ்ச தப்புக்கு நியாயம் தீர்த்தாரு. ஆமாம். சரி, இதில் உரியாவினுடைய அப்பா அம்மா எப்படி சாட்டிஸ்ஃபை ஆவாங்க? இது டேவிடுக்கும் பத்சேபாலுக்கும் பிறந்தது, அந்த குழந்தைய கர்த்தர் அடிச்சிட்டாரு. அது எப்படி உரியாவுடைய அப்பா அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபை? கரெக்ட். அப்போ இந்த இடத்துல காட் எங்கே வராருன்னு கேட்டிங்கன்னா, எந்த யோவாபு கிட்ட சொல்லி உரியாவை கொலை பண்ண சொல்லி டேவிட் சொன்னாரோ அதே யோவாபு கிட்ட சொல்லி அப்சலோமை கொலை பண்ண சொல்லுவார். அப்சலோம் யாருன்னா இவர் பையன். வேற வழியே இல்லை. அதே யுத்தம், அதே மாதிரி ஒரு யுத்தம், அதே ஃப்ரண்ட், கொலை பண்ணது அதே ஆள். இப்போ டேவிட் வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே சொல்லுவார், பிள்ளையாண்டானை பாட்டு நடத்துங்கள். இந்த பெயின் தானே அவங்களுக்கு இருந்திருக்கும். சொந்த பையன் அதே மாதிரி தான் உரிய அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கும். கடைசியில் வேற இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் வேற வழியாக அவர் வாயாலேயே சொல்லுவார், பிள்ளையை பார்த்து நடத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்ல அவரால் முடியாது. எத்தனை வருஷம் கழிச்சு நியாயம் இருக்கிறார் பாருங்க. இதுதான் நீதியுள்ள நியாயாதிபதி. அன்னைக்கு லாப்படி. இந்த மாதிரி நியாய தீர்ப்பின் விஷயத்தில் காடு கிட்ட வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம், அவர் நீதிக்கு அதிபதியாக இருக்கிறார், அதனால நீதிபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் தேவனை பற்றி சொல்லுது நீதியுள்ள நியாயாதிபதி. நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, அது எல்லாத்துக்கும் இவர் அதிபதியாக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் கொடுக்குற வேர்டிக்டில் இம்மி அளவு கூட பெசகு இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும், யாருக்கும் பாதிப்பு இருக்காது. எந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாலும் ஏதோ ஒரு பகுதிக்கு பாதிப்பு இருக்கும், ஒரு சிறிதளவு பாதிப்பாக இருக்கும். ஆனால் இவர் கொடுக்குற தீர்ப்பில், நியாய தீர்ப்பில் யாருக்குமே பாதிப்பே இருக்காது. கரெக்டாக பர்ஃபெக்டாக அத்தனை பேரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய தீர்ப்பாக இருக்கும். அதான் நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த நீதியுள்ள நியாயாதிபதி கொடுக்குற ஒவ்வொரு தீர்ப்பையும் நீங்கள் பைபிளில் எடுத்து படித்து பாருங்கள், ஆஸ் அ ஜட்ஜாக வச்சு பாருங்கள். இன்றைக்கி உள்ள நம்ம ஒரு பெரிய ட்ராபேக் நம்மக்கிட்ட என்னென்னா, காடை வந்து கிரேஸ்ஃபுல் காட் நம்ம சொல்லிட்டோம். அவர் கிரேஸ்ஃபுல் காட் தான். பல தடவை நம்ம இதே ப்ரோக்ராம்லையும் சொல்லியிருக்கிறோம். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி காடுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கு. அவரே சொல்றார் மோசே கிட்ட, என் பின்புறத்தை நீ காண்பாய். அப்படின்னா அவருக்கு பின்புறம்னு ஒன்று இருக்கு. அவர் சொல்றதை வச்சு நான் சொல்றேன். அப்படின்னா அவருடைய முன்புறம் என்ன? எரிச்சல் உள்ள தேவன், நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு பக்கம் கிருபை உள்ள தேவன், இரக்கத்தின் அதிபதி. ரெண்டும் இணைஞ்ச ஒரு தேவன். அப்போ நம்ம ஒரு சைடை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இவர் இப்படிதான் இவர் இப்படிதான். திரும்பினார்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவரை ஃபேஸ் பண்ணணும். இது வந்து மஸ்ட் இல்லை. அவரை ஃபேஸ் பண்ணும்போது அவர் கிருபையாக எல்லாத்தையும் மன்னிச்சு உள்ளே விட்டுற மாட்டார். இல்லை, அப்படி எங்கேயுமே ஒரு இடத்துல சொல்லலையே. இப்போது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயும் சரி, நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் சரி, ரெண்டு காரியத்தை, ரெண்டு வசனத்தை நான் சொல்கிறேன். கிரைஸ்டை இவங்க எல்லாருமே அன்புள்ளவர் தானே சொல்கிறாங்க, நமக்கு மாற்று கருத்து இல்லை, கிரைஸ்ட் அன்புள்ளவர் தான். கரெக்ட். ஆனால் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் சாம்ஸ் 2 வாசித்து பாருங்கள், சங்கீதம் 2 வாசித்து பாருங்கள். அவங்க எதுக்கு பயப்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு. அப்போ எதுக்கு பயப்படுறாங்க அவங்க? குமாரனுடைய கோபம், ஏசு கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்டோடைய கோபத்துக்கு பயப்படுறாங்க. இவங்க ஜீசஸ் கிறிஸ்ட கோபமாக பார்த்துருக்காங்களா? இன்னைக்கு உள்ளவங்க இவங்க மைண்டில் வருமா? வராது. ஏன்னு சொன்னால், இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து கோவப்பட்டது ஒரே இடத்துல தான். ஆமாம், டெம்பிளில். இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அது சாம்பிள் தான், சாம்பிள் மட்டுமே. அந்த சாம்பிளுக்கு அவர் அடிக்கும் போது டெம்பிளில் ஒருத்தர் கூட அவர் பக்கத்தில் வந்து நிற்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஒரே ஆள் அடிக்கிறார் இறங்கி. யாராவது வந்து கேட்கணும்ல, ஒருத்தனும் கிட்ட வரல. ஏன்னா சில நேரத்தில் அடிக்கிற அடியிலே தெரியும் கிட்ட போகக்கூடாதுன்னு. சாஃப்டாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் யாராவது ஒருத்தர் வந்து சமாதானம் பண்ண வருவான். கத்தி எடுத்து யாராவது வெட்டிக்கிட்டு இருந்தாரா கிட்ட போக மாட்டான். அந்த மாதிரி கிரைஸ்டோடைய அந்த ஆக்ரோஷத்தை பார்க்கும்போது எவனும் நீ கிட்ட போகலை. ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் கிரைஸ்ட்டு அவருடைய கோபம் அங்கே பார்க்குறோம். இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் அப்படி இல்லைங்க, அவர் ரொம்ப அன்பானவர். நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை வச்சுலாம் பார்க்காதீங்க, புதிய ஏற்பாட்டை எடுத்து பாருங்கள், அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாம் உண்மைதான். நியூ டெஸ்ட்மெண்ட்டும் சொல்லுது, ரெவலேஷன் 6ல் 15th verse and 16th verse வாசித்து பாருங்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். இந்த டோட்டல் ஜென்ரேஷனே எதுக்கு பயப்பட போதான்? உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டியும் எதுக்கு பயப்பட போகுதுன்னா, இயேசு கிறிஸ்துடைய கோபத்திற்குன்னு இருக்கு. அப்படின்னா கிறிஸ்துடைய கோபம் எப்பேற்பட்டதாக இருக்கு. அப்புறம் இந்த கிரைஸ்டை இவங்க இன்னும் நீதியுள்ள நியாயாதிபதியாகவே யோசிக்கவே இல்லை. இவங்க திருப்பி திருப்பி இன்னொன்று யோசிக்கிறாங்க. சமீபத்தில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் கூட அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க ஒரு எபிசோடில். அதாவது முன்னாடி போய் கிரைஸ்டை பார்க்கும்போது ஒயிட் த்ரான் அங்கே உட்காந்துருப்பார். இவங்க இங்கே இருக்கிற கோர்ட்டு மாதிரி நினச்சிட்டாங்க அதை.
கனம் கோட்டார் அவர்களே, என் சகித்த வாதத்தை கேளுங்கள். ஆர்கியூமெண்ட்டுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை. சமீபத்தில் கோர்ட்டில் நடந்த ஒரு விஷயம் பேப்பரில் வந்தது. ஜட்ஜை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டார் ஒருத்தர், சிங்கிள் வேர்டு. ஜட்ஜி சொல்கிறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யாருக்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியுமா உங்களுக்குன்னு கேட்குறாரு. இன்னொரு இன்சிடெண்ட்டில் அட்வொகேட்டு வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டார். கொஞ்சம் ரைஸ் பண்ண உடனே அவர் சொல்கிறாரு, உங்களுடைய இதையே நான் வந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டி வரும். கரெக்ட், அந்த அத்தாரிட்டி அவருக்கு இருக்கு. ஒரு வேர்ல்ட்லியாக இருக்கிற நீதிபதிக்கு இவ்வளவு அத்தாரிட்டி இருக்கும், நீங்கள் வாய்ஸே ரைஸ் பண்ண முடியாது, அவங்க நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தையே ரொம்ப பவ்யமாக, அதான் ப்ரோட்டோகால், பவ்யமாக சொல்லணும்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் உட்காந்துருக்க போகிறார் ஒயிட் த்ரானில், நீதி உள்ள நியாயாதிபதி. அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருப்பீங்க? நீங்கள் இப்போ அவர்கிட்ட போய் நிற்கிறதே பெருசு. எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போகும்போது உங்கள் மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது நீங்கள் தப்பே பண்ணலை, ஆனால் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது ஒரு விதமான இந்த சந்தோஷம் அங்கே இருக்காதுல்ல, ஒரு சின்ன பயம் இருக்கும்ல. ஏன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக உள்ளே போகிறோம். கோர்ட்டுக்குள்ளே போகும்போது, ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு உள்ளே போகும்போது, இன்னைக்கு உங்களுக்கு ஜட்ஜி ஜட்மெண்ட் கொடுக்க போகிறாரு, என்ன கொடுக்க போகிறாரு தெரிலன்னு சொன்னாலே அன்னைக்கு கோர்ட் வாசலில் பரபரப்பு வந்துருன்றாங்க. டோட்டல் வேர்ல்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. இவங்க எல்லாருமே என்ன தாட்டில் இருக்காங்கன்னா, அன்றைக்கி உட்காந்துட்டு அவர் விசாரிக்க போகிறான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தீர்ப்பு கொடுக்குற அன்றைக்கி யாராவது விசாரிப்பாங்களா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. அப்போ நியாய தீர்க்கிற அன்னைக்கு தீர்ப்பே கிடையாது, அன்றைக்கி வாதமே கிடையாது, அன்றைக்கி வேர்டிக்ட் வரப்போகுது. அப்போ அவர் எப்படி உட்காந்துருப்பார்? அப்போ இவங்க எல்லாருமே ஒரு ராங் விஷனில் இருக்காங்க, இல்லை ராங் வியூவில் இருக்காங்க. காடை வந்து முதல்ல தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஒன் பார்ட் ஆஃப் காடை மட்டும் இவங்க பார்த்துட்டாங்க, அதர் பார்ட் ஆஃப் காட் பார்க்க முடியாது. ஒரு நாட்டில் திடீர்னு டிக்டேட்டர்ஷிப் வந்துடுச்சு, சர்வாதிகாரம் வந்தவுடனே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான அந்த அரசியல் தலைவர் அவரை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகும்போது அவர் பையனையும் அரெஸ்ட் பண்ண கேட்குறாங்க. இப்போ போய் கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, ஆஸ் அ ஃபாதராக என்னால் என் பையனை உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நான், நீங்கள் ஆயிட்டீங்க, நோ இஷ்யூஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஜனாதிபதி. ஆஸ் அ ஜனாதிபதியாக ஒரு சிட்டிசனை உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். ஒரு ஜனாதிபதிக்கு இவ்வளோ ப்ரோட்டோகாலும் இவ்வளோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னா, கான்சியஸ் இருக்குன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு இவங்க போய் அவரை தப்பாக ஒரு ஆங்கிளை பார்த்துட்டு இன்னொரு ஆங்கிளில் வந்து அவரை நமக்கு அப்பாங்க, கிருபை உள்ளவருங்க, இறக்கம், ஆமாம் அப்பா இறக்கம் உள்ளவர்ன்றதுனால இளையகுமாரன் கெட்டவனாக இருந்தால் சேர்த்துப்பாரா? அதுவும் இல்லாமல் ஜெனசிஸ்லேயே கேன் ஏபிள் ஸ்டோரியிலேயே முதல் மர்டர்லேயே அவர் அந்த கொலை பண்ண ரத்தம் என்கிட்ட வருதுன்னு கூப்பிடுதுன்னு சொல்கிறாரு. பிகினிங்கே அன்னையிலேருந்து இப்போது ஆதாமும் ஏவாளும் ஃபஸ்ட்டு பர்சன். ஆமாம், நீங்கள் ஜெனசிஸ் வந்ததுனால சொல்கிறேன், ஃபஸ்ட் பர்சன். 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டாரா? அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆமாம், வேறு யாருமே இல்லை. இவர் மன்னிச்சு விட்டாலும் முதல்ல இவரை யாரும் கேள்வி கேட்க போகிறதே கிடையாது. பாவம் வந்துடுச்சு, அந்த பாவத்துக்கான ரிலீஃப் ஆனால் உனக்கு நான் சொல்கிறேனே ஒழிய உன் பாவம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. இது ஆண்டவர் வந்துட்டு பொய் சொல்கிற மாதிரி ஆகிருக்குல்ல. இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க செஞ்சது எல்லாத்தையும் காட் வந்து சரி பரவாயில்ல விட்டுருங்க, அந்த பரவாயில்ல விடுங்க இல்லை, பரவாயில்ல மன்னிக்கிறேன்றதான் இந்த காலம். இப்போ விட்டுருங்க இல்லை, அதுக்கான கிரயத்தை நான் ரத்தமாக சிந்துறேன், நான் தரேன். ஆனால் இன்னொரு வசனமும் சொல்லுது, உன் பாவத்தை நான் வந்து கம்ப்ளீட்டாக லைக் ஐ கிளென்ஸ்ட் யூ, வாஷ்ட் யூ அப்படின்னு வரும்போது திருப்பி நம்ம வந்து அவர் மறந்துட்டாருன்னு சொல்கிறது, அல்ல அவர் ஸோ அந்த ஆங்கிளை எப்படி நம்ம புரிஞ்சு இது இங்கே தான் ட்விஸ்ட் வருது. சரி, இந்த வசனம் வந்து இப்படியும் இருக்குல்ல. இல்லை, அவர் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் செய்யும் போது பாருங்கள், ஒரு அம்மா வந்து காலில் விழுவாங்க, எல்லாரும் அவரை கொல்ல பார்ப்பாங்க. அப்போ இயேசு சொல்லுவார், நானும் உன்னை நியாயம் இருக்கிறது இல்லை. ஓகே, ஃபினிஷ், முடிஞ்சிச்சு, இதோட முடிச்சிடணும்ல. ஆமாம், அடுத்த வேர்ட் சொல்வார், இனி பாவம் செய்யாது. அது கரெக்டு, இனிமேல் பாவம் செய்யாத. அப்போ அது ஃப்ரெஷ்ஷாக வரதான், ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாரு. உனக்கு நியூ லைஃப் கொடுக்குறேன், ஆனால் இந்த லைஃபை அந்த லைஃபை மிக்ஸ் பண்ணிடாது. ஸோ அப்போ வந்து அந்த அது உள்ளே வரவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது சமீபத்தில் நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, உங்களுக்கு கூட நிறைய கேள்வி வருது. ஆமாம், அவங்க வேறு எப்போ கேள்வி பதில் சொல்லுவோன்னு வேறு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், ஆனால் நிறைய இருக்குது. நார்த் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ராகாப் வந்து அந்த 2 பேரை மறைச்சி வச்சாங்க, ஸ்பைஸை வந்து மறைச்சி வச்சாங்க.
இப்போ அந்த இடத்துல 2 பேரை காப்பாற்றுறதுக்கு அவங்க ஒரு பொய் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஆமாம் பொய் சொன்ன உடனே ஆமாம் அவங்க 2 பேரை காப்பாற்றிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல காட் வந்து ராகாப்பை மன்னிச்சிட்டாரு. அப்போ பொய் சொல்லி நம்ம காப்பாற்றலாமா, தேவைக்கு ஏற்ப நம்ம பொய் சொல்லிக்கலாமா அப்படின்னு அவங்க கொஸ்டின் வருது. அந்த இன்சிடென்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க அவங்க. இப்போ ரொம்ப கவனிக்கிறாங்க, ரொம்ப டீட்டெயிலாக கவனிக்கிறாங்க. இப்போது பொய் பாவம் என்பது எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் தான் வருது. அது இஸ்ரவேலுக்கு தான் கொடுக்கப்பட்டது. அப்போது நான் அன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன். மற்ற மக்களுக்கு அப்போ பிரமாணமே இல்லை. அதனால தான் இவங்களுக்கு பிரமாணம் ஒன்று கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் என்று ஒன்று வராவிட்டால் எனக்கு எது பாவம்னே தெரிஞ்சிருக்காது. நியாயப்பிரமாணம் வந்ததுனால தான் எனக்கு பொய்ங்கிறதே பாவமாக தெரியுது. ஆண்டவர் எனக்கு இதான் பொய்யை வந்து பாவமாக வரையறுக்கிறார். திருடக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்தில் இருந்து அப்படி ஒரு இல்லை. ஒரு காலத்தில் நம்ம ஹிஸ்ட்ரிலாம் படித்து பாருங்கள். யூரோப்பியன்ஸை பற்றி ஒரு 2000 years 3000 years பார்த்தீங்கன்னா தேர் ஆல் வைக்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வேட்டையாடுறவங்க. அவங்களுடைய தொழிலே திருடாக இருந்திருக்குது. அவங்களுக்கு அது குற்ற உணர்வாகவே தெரியல. ஒரு இடத்துல இது தப்புன்னு ஒரு லா வரும்போது அவங்களுக்கு அது தப்பாக தெரியுது. அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பொய் வந்து தப்பாக தெரியுது. ராகாபுக்கு நியாயப்பிரமாணமே இல்லை. அவங்க எரியோவில் இருக்கவங்க. 2வது எரியோ அழிகிற நிலைமையில் இருக்குது. அப்போ எவ்வளோ பாவம் இருக்கும். ஸோ அவங்க இஸ்ரவேலுக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு அது பொய்யினே தெரியும். அதுவும் இஸ்ரவேல் வந்தவொடனே உடனே சேர்த்துக்கல உள்ள 6ஆம் அதிகாரம் யோசுவா வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே இருப்பாங்க, அப்புறமா தான் உள்ளே வருவாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ நம்ம உதாரணமாக கிரைஸ்டவ வந்து ஞானசானம் எடுத்து உள்ளே வரோம் இல்லையா, அந்த மாதிரி வெளியே இருந்து அவங்கள அக்செப்ட் பண்ண வச்சு நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள வச்சு தான் உள்ளே கொண்டு வராங்க. ஆண்டவரே சொல்கிறார், உன்னோடு சேர்ந்து கொடுக்குற அந்நியனுக்கும் உனக்கும் ஒரே பிரமாணமாக இருக்க கடவுள். அதனால் அந்த பிரமாணத்தை முதல்ல ராகாபுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எங்கள் கூட நீ இருக்கணும்னாமா இனிமேல் நீ இந்த தொழில் செய்ய முடியாது, இந்த மாதிரி பொய் சொல்ல முடியாது, எங்களுக்கு நீ உதவி செஞ்சுருக்க, உனக்கு நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறோம், ஆனால் இந்த பிரமாணம் படி தான் இருக்கணும். அங்கேயும் ஒரு நியாய தீர்ப்பு கரெக்டாக வருது. இப்போ நம்ம ஊருக்கு சில நாட்டுக்காரங்க தஞ்சம் தேடி வராங்க, பல நாட்டிலேருந்து வராங்க. இங்கே வரும்போது ஏன் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், யூ வில் அக்செப்ட். ஆனால் யூ மஸ்ட் ஒபே த இந்தியன் லா. ஆமாம், அதான் கரெக்ட் இல்லையா? இந்த லேண்டில் வந்துட்டு நீ வந்த லேண்டோடைய லாவை அப்ளை பண்ண முடியாது. நான் அந்த நாட்டில் அப்படி இருந்தேன்னா நோ இஷ்யூஸ், அது வானாட வேணா அங்கே போயிடு. இங்கே இருக்கணும்னா இதான் லா. ராகாப் எரிகோவுக்கு இருக்க லாவை வந்து இஸ்ரேலுக்குள்ள ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா முதல்ல ஃபஸ்ட்டு வெளியே வச்சிடறான், வச்சு சொல்லி கொடுக்குறான். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரமாணத்தின்படி உள்ளே கொண்டு வரான். அப்போ லாவே எப்படி இருக்குது அப்படின்னா காட் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. எனக்கு உதவி செய்தவன் ஒரு திருடனாக இருக்கிறதுனால அவனை நான் திருடனாகவே ஏற்றுக்கொள்ளலை, அவனை மன திரும்ப பண்ணி நல்லவனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுதான் ராகாப்புக்கு. இப்போ அவங்க கொஸ்டினில் என்ன இருக்குன்னா, அப்போ பொய்யை வந்து சொல்லலாம் போலியே ஆனால் இல்லை, அது இல்லை அப்ஜெக்டிவ். அங்கே அந்த விஷயத்தை கர்த்தர் ஒத்துக்கலை. அதே மாதிரி தான் கர்த்தர் ஈச்சன். இப்போ இதுவே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் செட்டட் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாரு பாருங்க. அவருடைய நீதியிலையும் அவருடைய நியாய தீர்ப்பிலையும் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னா, அவர் கொடுக்குற நியாய தீர்ப்பு அவருடைய நீதியின் அடிப்படையில் இருக்கும். அது உங்களுக்கு புரியணும். அப்படின்னா நான் வந்து இந்த வேதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் எனக்கு அது நியாயமாக தெரியும், இல்லைன்னா ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பேன். அதோட இன்னொன்னு சேர்த்துக்கணும். போன எபிசோட நீங்கள் சொன்னீங்க காட் ஹார்ட், கடவுளோட இருதயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ஈபிகோ இப்படின்னு ஒரு கொடுத்த உடனே சில தீர்ப்பு நீதிபதி கொடுக்கும்போது நம்ம என்ன யோசிக்கிறோம், என்னங்க இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு, நம்ம இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னும் போது நீதிபதியோடைய அந்த மொத்த தீர்ப்பையும் படிக்கணும். படித்தாதான் அதில் எழுதியிருப்பார், ஃபேக்ட்ஸ் எல்லாம் எழுதி இதனால் நான் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு எழுதுவார். ஸோ இப்போ உலக பிரகாரமாய் உலகத்தில் கொடுக்குற நீதிபதிகளுடைய தீர்ப்பு எந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் நமக்கு தெரியாது. ஆனால் காடோடைய தீர்ப்பு ரொம்ப பர்ஃபெக்ட். நீங்கள் உட்காந்து அவர் கூட உட்காந்து அவர் ஏன் இந்த தீர்ப்பு கொடுத்தாருன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். அப்போ நம்ம அது படிக்கணும், உள்ள டீப்பராக போகணும். இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை அதுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவியோட துணையோடு படிக்கணும். ஆமாம், அப்போதான் அவர் மைண்டு புரியும். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள போக வேணான்னு சொன்னார். போய் 40 வருஷம் சுத்த சொன்னார். 40 வருஷம் சுத்துங்கன்னு சொன்ன உடனே இவங்க அதை தண்டனையாக எடுத்துக்கிட்டாங்க. கடவுள் எங்களை தண்டிச்சிட்டாரு, நாங்கள் திருப்பி உள்ளே போவோம்னு அடி வாங்கினாங்க. இவர் ஏன் சுத்த சொன்னார்? அப்போது இவங்களுக்கான தண்டனை அதுன்னா இல்லை. கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கூட்டத்தை பார்த்து பயந்துட்டாங்க. ஏனோக்சின் புத்திரர் நெடிய ஜனம் ஒன்று இருக்கு, ஐயோ அவங்க ராட்சதர் ஜெயின்ஸ்.
இப்போ இவங்களை 40 வருஷம் சுற்றிட்டு திரும்பி வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின்ஸ் அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த விட்டு வைத்த ஜாதிகள் என்ன வழி நியாயாதிபதிகள் இருக்கும், அவங்க இருக்க மாட்டாங்க. ரிமூவ் பண்ணுறாரு. இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு 40 இயர்ஸ் ஆகுது. இதை புரிஞ்சுக்கணும், இதை இவங்க புரிஞ்சுக்கணும். இந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொல்ல போனால் அந்த வெயிட்டிங் பீரியடே நமக்கு நன்மைன்னு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். 100% நம்ம வெயிட்டிங்கே நம்ம வந்து பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். எக்ஸாக்ட் வேர்ட். நம்ம இப்போ அத்தனை பேர்கிட்ட இருக்க பிரச்சனை, இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் சொன்ன வேர்டு தான். வெயிட்டிங் பீரியடை அவங்க வந்து பனிஷ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. வெயிட்டிங் பீரியட் அவங்க பனிஷ்மெண்ட்டாக பார்க்கக்கூடாது. வெயிட்டிங் பீரியடில் எனக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்குது. நீங்கள் போயிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, அது பனிஷ்மெண்ட்டா? இல்லை, அவங்க முன்னாடியே உங்களுக்கு இமிக்ரேஷன் செக் பண்ணுறாங்க, கஸ்டம்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு போய் உட்காருவாங்க. இது பனிஷ்மெண்ட் கிடையாது, ஆயத்தம். அதே மாதிரி தான் எந்த வெயிட்டிங் பீரியடுமே காட் கொடுக்கறது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது வந்து நம்ம நன்மை. ஸோ காடோடைய தீர்ப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அவரோட நியாயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த நியாயத்தை புரிஞ்சாதான் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, நியாயம் தீர்க்கிறவர்னு உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாமல் அவர் நீதி உள்ள நியாயாதிபதின்னு நம்ம சொல்லும் போது அவருடைய இருதயம் நமக்காக இருக்கின்றதும் நம்ம அதில் உள்ள அழகாக வருது. நம்ம சோல் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன விதத்தில் முயற்சி பண்ணுவாரோ எல்லாம் செய்கிறார். மிக்க நன்றி ஜெகன். இந்த நிகழ்ச்சி நம்ம இப்போ தான் ஆரம்பித்தோம், உள்ளே கூட போகல, ஆனால் டைம் முடிஞ்சிடுச்சு. கடவுள் சித்தமானா அடுத்த ஒரு பல கேள்விகள் வருது. நேர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், என் கேள்வி பதில் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் இல்லை, அவ்வளோ கேள்விகள் வருது. எந்த கேள்வி எடுக்கணுன்னே நாங்கள் கொஞ்சம் சம்டைம்ஸ் திணறோம். ஆனால் நாங்கள் பேசுகிறது அனைத்தும் உங்கள் ஆவிக்குள்ள வளர்ச்சி மட்டும் இல்லை, எங்கள் ஆவிக்குள்ள வளர்ச்சிக்கும் எங்களுக்கு பிரோஜனமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து தியானிங்க. ஒரு தடவை நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, பார்த்துட்டு நல்லாயிருக்கு கமெண்ட்லாம் போடுறீங்க, அது ஓகே. ஆனால் திருப்பியும் போய் உள்ளே போய் அதை தியானித்து இதில் என்ன ஏன் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் டீப்பராக போக நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நாங்கள் பேசின மாதிரியே அந்த காட்ஸ் லவ் மட்டும் இல்லை, காட்ஸ் ஹார்ட்டையும் நம்ம புரிஞ்சிக்கலாம். அந்த நியாயமுள்ள நீதிபதி அப்படின்ற ரியல் மீனிங்கை நம்ம கரெக்டாகவும் புரிஞ்சிக்கலாம். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். திஸ் வாஸ் ரியலி ஒன் ஆஃப் த ஐ வுட் சே கிளாசிக்ஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப டீப்பாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவி நம்மளை அழகாக நடத்துகிறாரு. திருப்பியும் இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு கேள்வியோடு சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.